ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. சதகல்லாஹுல் அலீம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கி நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பாசமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 27 நோன்பும் 28வது தராவி தொழுது அவருடைய இல்லத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லா ரஹ்மான் நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த அனைத்து நற்காரியங்களையும் கபூல் செய்து தந்தருவானாக. 28வது தராவி ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள்: யர்ஃபஉல்லாஹு தஆலா லஹு, அல்லாஹ் தஆலா அவரை உயர்த்துகிறான், அவருக்கு உயர்த்துகிறான், அல்ஃப தரஜாத்தின் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலே 1000 அந்தஸ்துகளை அவருக்கு உயர்த்துகிறான் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கம் என்பது எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதாக ஹதீஸ்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சொர்க்கத்தில் 1000 அந்தஸ்து உயர்த்தப்படுதுன்னா அதை நம்ம நினைச்சே பார்க்க முடியல. அல்லாஹ் சிறந்த பாக்கியமானதா நம்மை ஆக்குவானாக. ஆமீன். சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹு அல்லாஹ் சூரா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சூரா. நம்முடைய வாழ்நாளில், நம் வாழ்க்கையில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு அடுத்து அதிகம் ஓதக்கூடிய, அனைவருக்கும் தெரிந்த பிரம்மாண்டமான சூரா அது. ரொம்ப முக்கியமான, உங்கள் ரப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இஸ்லாம்னா என்ன, ஏகத்துவம்னா என்ன, அடிப்படை கொள்கைனா என்ன, யாராவது உங்கள்கிட்ட கேட்க வராங்களா? குல் ஹு அல்லாஹ் சூறாவை ஓதி காமிங்க, அதனுடைய அர்த்தத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ரொம்ப மென்மையா, சாஃப்டா, லேசா ரப்பை பற்றி, அவனுடைய பயோடேட்டா பற்றி தெரிந்து கொள்ளணும்னா குல் ஹு அல்லாஹ் சூறா எடுத்து சொன்னா மக்கள் விளங்கிடுவாங்க. அதே போல இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான், இப்படிதான் அப்படின்னு எடுத்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா சொல்லணும்னா சூரத்துல் காஃபிரூன், குல்யால் காஃபிரூன், நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் வணங்க மாட்டேன். காஃபிர்களை குறித்து அல்லாஹ் அதை சொல்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குற ரப்பை காஃபிர்கள் வணங்க மாட்டாங்க. காஃபிர்கள் வணங்கக்கூடிய சிலையை நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்க மாட்டாங்க, வணங்க முடியாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்க மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. எனவே ரப்பை பற்றி இதுதான் ஈமான், இஸ்லாம் உறுதியா சொல்லணும்னா சூரத்துல் காஃபிரூன். ரப்பை பற்றி சாஃப்டா மக்களுக்கு எளிய முறையில புரியணும், அவனை பற்றி தெரிந்துக்கணும்னா குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலிது வலம் யூலது, அவன் யாராலும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் உலகில் யாரும் இல்லை என்பது இதனுடைய அர்த்தம். ஒரு விஷயம் சொன்னாலே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இதனுடைய விளக்கங்களை குறித்து இந்த சூறாவுக்கு பேர் மட்டுமே அல்லாமா பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப்ல 20க்கும் மேற்பட்ட பெயர்களை சொல்லி விளக்கங்கள் சொல்றாங்க. சூரத்துல் இஹ்லாஸ் களப்பற்ற சூரா, சூரத்துல் நஜாத் வெற்றியின் சூரா, சூரத்துல் விலாயத் அவுலியாக்கள் சூரா, சூரத்துல் நிஸ்பத் ரப்போடு இணைக்கிற சூரா, இப்படி பல்வேறு பெயர்களை இதற்கு பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்லுகிறார்கள். அதே போல இந்த சூரா இறங்குறதுனுடைய காரணங்கள் பற்றி, அதனுடைய சபபு நுசூல் நபி பார்த்தோம் சொன்னா, ஆமீர் என்கிறவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வராரு. ரப்பு ரப்புன்னு சொல்றீங்களே, ரப்புனா யாரு, அல்லாஹ்னா யாரு, அவன் என்ன தங்கமா வெள்ளியா எப்படி அப்படின்னு கேட்பாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
தங்கமும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் யாராலும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு குழந்தைகள் இல்லை, மனைவி மக்கள் இல்லை, குடும்பம் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாருமே இல்லை. நம் அறிவை தாண்டி நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவன் தான் ரப்பு என்பதை அவருக்கு சொல்லுவார்கள். அதே போல ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் இருக்கும்போது வருவாங்க. அபூதர் ரலியல்லாஹு அவங்க வராங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா வராங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நீங்க எவ்வளவு அபூதர் ரலியல்லாஹு அவங்கள அறிஞ்சு வச்சிருக்கீங்களோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ உங்களை விட எங்களுக்கு அதிகமா தெரியும். எப்படி நாங்க உலகத்துல வாழ்றோம், மண்ணில் இருக்கிறோம், உலகத்துல இருக்கிறோம் எங்களுக்கு தெரியுது, விண்ணில் உள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் குல் ஹுவல்லாஹு சூராவை அதிகமாக ஓதுவார், அதனால் ரப்பு எங்களுக்கு தெரியப்படுத்தினான் என்பதாக சொல்வார். இதெல்லாம் அந்த ஆயத்தை இறங்குனதுடைய காரணத்தில் எழுதுகிறார்கள். எனவே இந்த குல் ஹுவல்லாஹு சூரா ரப்பை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதாக தெளிவான விளக்கங்களை நாம் சொல்லிவிட முடியும். ஒருவர் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் தொடர்ந்து குல் ஹுவல்லாஹு சூரா மட்டும் தான் தொழுகையில ஓதிக்கிட்டே இருக்காரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஏன் வேற எதுவும் சூரா அவனுக்கு தெரியலையாப்பா, ஏன் இதே ஓதிக்கிட்டு இருக்க? அவர் சொல்வாரு, உஹிப்பு இய்யா, இந்த சூறாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஓதிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவேன். எல்லா நேரம் ஓதுவார். தொழுகை அல்லாம காலைல எழுந்ததுல இருந்து இரவு தூங்கு எவ்வளவு ஓதணும் ஓதுவார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கது கஃபர்து, அல்லாஹ் உன்னை திட்டமா மன்னித்து விட்டான். 3 தடவை சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, நீ எப்படி அந்த சூறாவை அதிகமாக விரும்புறியோ அந்த சூறா உன்னை விரும்பும், கதுகுல் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் நுழைவாய் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. ஒரு மனிதர் அதிகம் பஞ்சம் ஏற்பட்டு வந்தார், ஒரு கஷ்டம், பஞ்சம், சாப்பாடுக்கே வழி இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. அப்போ அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டுல யாருமே இல்லையா, உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லிவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இந்த சூறாவை ஒரு முறை ஓதிட்டு உள்ள வாங்க. அல்லாஹ் கொட்டுவான் ரிஸ்க பரக்கத்தை. அதற்கு பின்னால் அவர் வளமையா அந்த சூறாவை வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு தடவை ஓதிட்டு போவாரு. எந்த அளவுக்குன்னு சொன்னா அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விட்டான். அவ்வளவு சிறப்பு இந்த குல் ஹுவல்லாஹு சூறாவுக்கு. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான், தொழுகையில் உங்களுக்கு இதுதான் தெரியுமா, அதையும் ஓதுங்க, அந்த சூறா உங்களை விரும்புகிறது அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். வீட்டில் உங்களுக்கு பரக்கத்து வேணுமா, உள்ள போகிற பொழுது குல் ஹுவல்லாஹு சூறா ஓதிட்டு போங்க, பரக்கத்து அல்லாஹ் நிரப்பமா கொடுப்பான். அதை அண்டை வீட்டார் அளவுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அல்லாஹ் நிரப்பமா கொடுப்பான் என்பதாக பல்வேறு ஹதீஸ்கள். குர்ஆன்ல 3இல் 1 பங்கை முடிப்பதற்கு இந்த சூறா சமமானது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குல் ஹுவல்லாஹு சூறா ஓதுனா குர்ஆன்ல 3ல் 1 பகுதி அவர் முடிச்சிட்டாரு என்பதாக இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த சூறாவை குறித்து அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எனவே வாழ்நாள் முழுக்க தொடர்போடு இருக்கிற இந்த சூறாவை இன்னும் அதிகமாக ஓதி நம்முடைய இஹ்லாஸை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. நிரப்பமாக தீனை பற்றி ரப்பை பற்றி விளங்கிக் கொண்டு மார்க்க முறைப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நிய்யத் நவைத்து ஸௌமகதி அன் அதாஇ சல்லி ரமலானி ஹாதி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலாறு நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.